நாங்கள் செய்திகளை உருவாக்குவதில்லை, உங்களுடைய கதைகளையே சொல்லும் யூடிவியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு நான் ஹனீஃப் இஸ்மாயில் முகமது ரஹமத்துல்லா. முதலில் தலைப்புச் செய்திகள். மேல் மாகாணம் முழுவதும் எதிர்வரும் 9ஆம் திகதி அதிகாலை 5 மணி வரை ஊரடங்கு உத்தரவு. විශේෂයෙන්ම මෙසේ නිරෝධායන ඇඳුරු නීතිය පැනවීමට හේතු වී තිබෙන්නේ දැනට ආසාදනය වූ කොවිඩ් ආසාදිතයන් බහුලව සොයාගනු ලබන්නේ බස්නාහිර පළාතේ කොළඹ ගම්පහ කළුතර දිස්ත්‍රික්කවලින්. ඒ බැවින් මේ තත්ත්වයේ තේරුම් අරන් තමයි බස්නාහිර පළාතටම ක්‍රියාත්මක වන පරිදි හෙට උදෑසන 5 සිට නිරෝධායන ඇඳුරු නීතිය 9 වන දින සඳුදා උදෑසන 5 දක්වා ක්‍රියාත්මක කිරීමට කටයුතු. இலங்கையில் கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் உயர்வு. நாடளாவிய ரீதியில் 67,000க்கும் அதிகமானவர்கள் சுய தனிமைப்படுத்தலில். மக்கள் முடியுமானவரை சுகாதார வழிமுறைகளை பின்பற்றுமாறு வேண்டுகோள். உலக அளவில் 12 லட்சத்தை கடந்த கோவிட் மரணங்கள். அமெரிக்காவில் தொடரும் அதிர்வலைகள். அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டுச் செய்திகள். கொழும்பு, கம்பஹா, களுத்துறை ஆகிய 3 மாவட்டங்களுக்கும் ஏற்கனவே விதிக்கப்பட்டிருந்த தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் எதிர்வரும் 9ஆம் திகதியான திங்கட்கிழமை அதிகாலை 5 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஷவேந்திர சில்வா அறிவித்துள்ளார். அத்தோடு ரத்னபுரி, எஹலியகுட போலீஸ் பிரிவு, குருநாகல் நகரசபை அதிகார பகுதி, குளியாப்பிட்டிய போலீஸ் பிரிவுக்கும் எதிர்வரும் 9ஆம் திகதி அதிகாலை 5 மணி வரை தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேல் மாகாணம் முழுவதும், அதாவது கொழும்பு, கம்பஹா, களுத்துறை ஆகிய 3 மாவட்டங்களுக்கும் கடந்த 29ஆம் திகதி நள்ளிரவு முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை ஏற்கனவே ஊரடங்கு சட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்பொழுதைய கோவிட் அதிகரிப்பு சூழ்நிலையை கருத்தில் கொண்டு மேல் மாகாணத்திற்கு தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் எதிர்வரும் 9ஆம் திகதியான திங்கட்கிழமை அதிகாலை 5 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு ரத்தினபுரி, அஹலியகுட போலீஸ் பிரிவு, குருநாகல் நகரசபை அதிகார பகுதி, குளியாப்பிட்டிய போலீஸ் பிரிவுக்கும் எதிர்வரும் 9ஆம் திகதியான திங்கட்கிழமை அதிகாலை 5 மணி வரை தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள 68 போலீஸ் பிரிவுகளுக்கான ஊரடங்கு சட்டம் மற்றும் தனிமைப்படுத்தல் பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ள பகுதிகள் மறு அறிவித்தல் வரை அப்படியே இருக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ராணுவ தளபதி ஷவேந்திர சில்வா இன்று விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டு இந்த விடயங்களை தெரிவித்தார். විශේෂයෙන්ම මෙසේ නිරෝධායන ඇඳුරු නීතිය පැනවීමට හේතු වී තිබෙන්නේ දැනට ආසාදනය වූ කොවිඩ් ආසාදිතයන් බහුලව සොයාගනු ලබන්නේ බස්නාහිර පළාතේ කොළඹ ගම්පහ කළුතර දිස්ත්‍රික්කවලින්. ඒ බැවින් මේ තත්ත්වයේ තේරුම් අරන් තමයි බස්නාහිර පළාතටම ක්‍රියාත්මක වන පරිදි හෙට උදෑසන 5 සිට නිරෝධායන ඇඳුරු නීතිය 9 වන දින සඳුදා උදෑසන 5 දක්වා ක්‍රියාත්මක කිරීමට කටයුතු කරනු ලබනවා. බස්නාහිර පළාතට අමතරව විශේෂයෙන්ම රත්නපුර දිස්ත්‍රික්කයේ ඇහැලියගොඩ පොලිස් වසමටත්, ඒ වගේම කුරුණෑගල නගර සභා සීමාවටත්, ඒ වගේම පුලියාපිටිය පොලිස් වසමටත් මේ ආකාරයෙන්ම හෙට උදෑසන 5 සිට 9 වෙනිදා උදෑසන 5 දක්වා නිරෝධායන ඇඳුරු නීතිය ක්‍රියාත්මක වීමට කටයුතු කරනු ලබනවා. මේ අවස්ථාවේදී විශේෂයෙන්ම මෙසේ නිරෝධායන ඇඳුරු නීතියක් පනවා රාජ්‍ය විසින් බලාපොරොත්තු වෙන්නේ මෙම ප්‍රදේශවල ජීවත් වන ජනතාව නිවෙස් වලට වී රැඳී සිටි කියලා බලාපොරොත්තු වෙනවා. අත්‍යවශ්‍ය භාණ්ඩ, අත්‍යවශ්‍ය සේවාවන් සඳහා රාජකාරී නැත්නම් ඒ ආකාරයෙන් කටයුතු කර අයවලුන්ට පමණක් මෙසේ තවදුරටත් එම ප්‍රදේශ වල ගමන් කිරීමට අවසර ලබා දීලා තිබෙනවා. ඒ අරුණ කොටගෙන වෙන කිසිම පුද්ගලයෙක්ට නිවෙස් වලින් පිටතට නොපැමිණෙන ලෙස අපි ඉතාමත්ම කාරුණිකව ඉල්ලා සිටිනු ලබනවා. අනිකුත් ජනතාවත් මේ ආකාරයෙන්ම පුළුවන් තරම් හැකිතාක් දුරට තමුන්ගේ දිස්ත්‍රික්කයට පමණක් සීමා වෙලා සිටීමටත්, දිස්ත්‍රික්ක අතර ගමන් කිරීම අවම කිරීමටත්, විශේෂයෙන්ම අත්‍යවශ්‍ය සේවාවන් සඳහා වූ ආයුලුන් පමණක් මේ ආකාරයෙන් ගමන් කිරීමටත්, අනිකුත් සාමාන්‍ය පරිදි වෙනදා සිදුවන ආකාරයට දිස්ත්‍රික් අතර ගමන් කිරීම අවම කරගන්න ලෙස මේ අවස්ථාවේදී ඉතාමත්ම කාරුණිකව ඉල්ලා සිට ලබනවා. ඒත් එක්ක සමහර ගම්මාන මේ වන විටත් හුදකලා ගම්මාන වශයෙන් නම් කරලා තිබෙනවා. ඒ හුදකලා වශයෙන් නම් කරපු හා ඉදිරියට නම් කරනු ලැබූ ඕනෑම ගම්මානයක් හෝ නගරයක් ඒ ගම්මානයේ තුල යම්කිසි අවශ්‍යතාවයක් අනුව ගමන් කිරීමට හැකියාවක් තිබෙනවා. මේ නිරෝධායන ඇඳුරු නීතිය පවත්වන ආකාරයෙන් නෙමෙයි, එවැනි අවලුන්ට ඒ ගම්මානයේ තුල යම්කිසි ආකාරයක
ගමන් කිරීමට හැකියාවක් තිබුණත් නිරෝධායන ඇඳිරි නීතිය තියෙන ප්‍රදේශවල කිසිසේත්ම මෙසේ ගමන් කිරීමට හැකියාවක් නැහැ. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டாலும் உயர்தர பரீட்சை எழுதும் மாணவர்கள் எந்த தங்கு தடைகளுமின்றி தாங்கள் பயணிக்கும் வாகனங்களில் பயணிக்க முடியும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோஹன அறிவித்துள்ளார். அத்தோடு தனிமைப்படுத்தல் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றாதவர்களுக்கு கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். එවගේම හෙට තවදුරටත් අපසු උසස් පෙළ විභාගයේ ක්‍රියාත්මක වෙනවා. නමුත් බස්නාහිර පළාතේ ඕනෑම ප්‍රදේශයක අපසු උසස් පෙළ විභාගයට පෙනී සිටින සිසුන්ට ඕනෑම ප්‍රවාහන මාධ්‍යයක් භාවිතා කරමින් ගමන් කරන්න පුළුවන්. ඒ වගේම ඒ සඳහා සහභාගී වන පරීක්ෂකවරුන්ට ඒ වගේම අනිකුත් කාර්ය මණ්ඩලවලට තමුන්ගේ පුද්ගලික වාහනයකින් ත්‍රිරෝද රථයකින් එමත් නැත්නම් ඕනෑම ආකාරයක ප්‍රවාහන මාධ්‍යයකින් ගමන් කිරීමට හැකියාවක් තිබෙනවා. ඒ අයට විශේෂ අවසරයක් අවශ්‍ය වන්නේ නැහැ. අවශ්‍ය වුවහොත් ඒ විභාගයට පෙනී සිටින බවට නැත්නම් විභාගයේ රාජකාරී කරන බවට දැනුම් දීම පමණක් ප්‍රමාණවත් වෙනවා. මේ කටයුතු ඒ ආකාරයටම උසස් පෙළ විභාගයේ සම්බන්ධයෙන් සිද්ධ වෙනවා. සෞඛ්‍ය පුරුදු වලට අනුගතව කටයුතු කරන්න ඕනේ. ඒ වගේම නිවස තුලම රැඳී සිටින්න සංචාරණය සම්පූර්ණයෙන්ම සීමා කරන්න මේ සම්බන්ධයෙන් විශේෂ අවධානයක් යොමු කර කටයුතු කරන්න ඕනේ. අනිවාර්යෙන්ම ඔබගේ සංචාරණය සීමා කළ යුතුයි. නිවසට වී රැඳී සිටිය යුතුයි. එසේ නොවුනහොත් නිරෝධායන රීති වලට පටහැනිව කටයුතු කළ අයසේ සලකා ඇඳිරි නීතිය කඩ කළ අයසේ සලකා කටයුතු කිරීමට සිදු වෙනවා. இந்த தனிமைப்படுத்தல் ஊரடங்கு அறிவிக்கப்பட்ட கடந்த 29ஆம் தேதி சுகாதார சட்ட விதிமுறைகளை மீறி மேல் மாகாணத்திலிருந்து வெளியேறி சுமார் 550 பேர் இதுவரை அவர்களின் சொந்த இடங்களில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன அறிவித்துள்ளார். සැබවින්ම නිරෝධායන නියෝගයට පටහැනිව 29 හෝ 30 බස්නාහිර පළාතෙන් පිටගොස් තිබෙනවා නම් ඔවුන් සෞඛ්‍ය බලධාරීන්ගෙන් උපදෙස් ලබාගෙන නිරෝධායන ක්‍රියාවලියට යොමු කිරීම. இதேவேளை நாடு முழுவதும் பல போலீஸ் பிரிவுகளிலும் மேல் மாகாணத்திலும் விடுக்கப்பட்டுள்ள ஊரடங்கு உத்தரவை மீறிய குற்றச்சாட்டில் கடந்த 24 மணித்தியாலங்களில் 153 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதோடு 35 வாகனங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. மேலும் முகக்கவசம் மற்றும் சுகாதார வழிமுறைகளை பேணாத குற்றச்சாட்டில் 61 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ள சகல பகுதிகளிலும் சுகாதார வழிமுறைகள் கடுமையாக பின்பற்றப்பட வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. රාජ්‍ය ආයතන රාජ්‍ය නොවන ආයතන පවත්වාගෙන යන්න සාමාන්‍ය ජන ජීවිතය යථාවත් කිරීම සඳහා ஊரடங்கு சட்ட அனுமதி பத்திரம் வழங்குவதில் புதிய நடைமுறையொன்றை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் போலீஸ் தலைமையகத்தினால் ஊரடங்கு சட்ட அனுமதி பத்திரம் வழங்குவது தொடர்பில் விசேட சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. சேவை அடையாள அட்டையை ஊரடங்கு சட்ட அனுமதி பத்திரமாக கருதும் நடைமுறையொன்று இதனூடாக முன்னெடுக்கப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். அத்தோடு சேவைகளை வழங்குகின்ற ஆணைக்குழுக்கள், திணைக்களங்கள், சபைகள் மற்றும் ஏனைய சேவை நிறுவனங்களுக்கு இந்த நடைமுறை அமுல் செய்யப்பட்டுள்ளது. ආයතන 84ක නිලධාරීන්ට තමන්ගේ රාජකාරී හැඳුනුම්පත පාවිච්චි කිරීමට හැකියාවක් තිබෙනවා ඇඳිරි නීති බලපත්‍රය ලෙස විශේෂයෙන්ම මාධ්‍යද ඇතුළුව. அத்தோடு முல்லேரியா வைத்தியசாலையில் செயலற்ற நிலையில் இருக்கும் PCR பரிசோதனை இயந்திரத்தை நாளை முதல் வழமைக்கு கொண்டு வர முடியும் என இந்நாட்டில் உள்ள சீன தூதரகம் தெரிவித்துள்ளது. ட்விட்டரில் பதிவொன்றை பதிவிட்டு அவர்கள் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளனர். தற்போது குறித்த இயந்திரத்தில் உள்ள கோளாறு தொடர்பில் இனம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இயந்திரத்தின் இயக்க பகுதியில் சிறு கோளாறு ஏற்பட்டுள்ளதாகவும் அதன் பிரதான நடவடிக்கைகள் சாதாரணமான முறையில் இடம்பெறுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை COVID-19 தொற்று நிலைமைக்கு மத்தியில் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் ஆசி வேண்டி நாட்டின் அனைத்து விகாரைகளிலும் ரத்தன சூத்திரம் பாராயணம் செய்யுமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ மகா சங்கத்தினரிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். COVID-19 தொற்று காரணமாக இதுவரை இலங்கை மாத்திரமன்றி முழு உலகமும் பாரிய நெருக்கடி நிலைக்கு முகம் கொடுத்துள்ளது. இவ்வாறான சூழலில் கொரோனா வைரஸிலிருந்து விடுபட்டு உலக வாழ் மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக வாழ்வதற்கு பிரார்த்தித்து நாடளாவிய ரீதியில் பல்வேறு விகாரைகளில் ஏற்கனவே ரத்தன சூத்திரம் பாராயணம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நெருக்கடி நிலைக்கு மத்தியில் நாட்டின் அனைத்து விகாரைகளிலும் தினமும் ரத்தன சூத்திரம் பாராயணம் செய்து நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் கிடைப்பதற்கு பிரார்த்திக்குமாறு பிரதமர் மேலும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாடளாவிய ரீதியில் 67,000க்கும் அதிகமானவர்கள் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். இதேவேளை முல்லேரியா வைத்தியசாலையில் செயலற்ற நிலையில் இருக்கும் PCR பரிசோதனை இயந்திரத்தை நாளை முதல் வழமைக்கு கொண்டுவர முடியும் என சீன தூதரகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் இன்றைய தினம் 193 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது.
கலபோவில வைத்தியசாலையின் வைத்தியர்கள் 2 மற்றும் தாதி ஒருவர் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சிறுவர் வார்டில் கடமையாற்றியவர்களே இவ்வாறு கொரோனா தொற்றுக்கு உள்ளாகியுள்ளனர். குறித்த வார்டில் சிகிச்சை பெற்று வந்த குழந்தை ஒன்றும் அவருடைய தாயும் கொரோனா தொற்றுக்குள்ளானதை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனைகளின் அடிப்படையிலேயே குறித்த மூவரும் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகியுள்ளமை இனம் காணப்பட்டுள்ளது. இருப்பினும் இதனால் வைத்தியசாலையின் நடவடிக்கைகளுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரையில் நாடளாவிய ரீதியில் 67,000 பேருக்கு அதிகமானவர்கள் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். 25,000 குடும்பத்தை சேர்ந்தவர்களை இவ்வாறு சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதுடன் அவர்களில் பெரும்பாலானோர் கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என தெரிவித்துள்ளார். இவ்வாறு சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ள யாரேனும் அதனை மீறி செயற்பட்டால் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் 105 போலீஸ் அதிகாரிகளுக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் இதுவரையில் 26 போலீஸ் அதிகாரிகளுக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த தொற்றில் சாதாரண பொதுமக்கள் மட்டுமின்றி வைத்தியர்கள், தாதியர்கள், போலீஸ் அதிகாரிகள், உயரதிகாரிகள் ஆகியோரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். வாழைச்சேனை மத்திய சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக பிரிவில் இன்று 5 கொரோனா தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார பிரிவினர் அறிவித்துள்ளனர். குறித்த சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிற்குட்பட்ட வாழைச்சேனையில் 3 பிறைத்துறைச்சேனையில் 1 மாவடிச்சேனையில் 1 மொத்தம் 5 புதிய தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். குறித்த பகுதியில் இதுவரை 36 தொற்றாளர்கள் கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. යම්කිසි පුද්ගලයෙකු කොවිඩ් ආසාධිතයෙක් හැටියට වාර්තා වුවොත් ඔහු වහාම එම ස්ථානයෙන් රෝහලක් වෙත රැගෙන යාමට සෞඛ්‍ය අමාත්‍යාංශය විසින් யாராவது ஒருவர் கோவிட் தொற்றாளராக அடையாளம் காணப்பட்டால் அவரை உடனடியாக அந்த இடத்தை விட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல சுகாதார நடவடிக்கை எடுத்துள்ளது. அப்படி அவரை அழைத்து செல்லும் போது அவருடைய முதல் தொடர்பாளர்கள் மற்றும் சில வேளைகளில் சுகாதார அதிகாரிகளின் ஆலோசனைகளின்படி 2வது கட்ட தொடர்பாளர்களும் வீடுகளில் தனிமைப்படுத்தப்படுகின்றனர். அப்படி வீடுகளில் தனிமைப்படுத்தப்படுகின்றவர்கள் வீடுகளுக்குள்ளேயே இருப்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஆனால் ஆங்காங்கே வீடுகளில் இருந்து வெளியில் வருகின்ற விடயங்களும் இடம்பெறுகின்றன. இப்படி வீடுகளில் சுய தனிமைப்படுத்தலுக்கு உள்வாங்கப்படுகின்றவர்களுக்கு அரசாங்கம் மூலம் 10,000 ரூபாய் பெறுமதியான உலர் உணவு பொதி ஒன்று வழங்கப்பட உள்ளது. மேல் மாகாணத்தில் தெரிவு செய்யப்பட்ட வறுமை கோட்டின் கீழ் வாழும் குடும்பங்களுக்கு 5,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. බස්නාහිර පලාතේ මේ ආකාරයෙන් නිරෝධායන ඇඳරනීතිය පවත්වාගෙන යන කාල සීමාව තුළදී අඩු ආදායම් ලාභීන් තෝරාගත් අයවලුන් වෙත මේ වතාවෙත් ඒ ආකාරයෙන්ම එම දීමනාව රජයේ විසින් ගෙවීමට බලාපොරොත්තු වෙනවා. நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 239 பேருக்கு கோவிட்-19 தொற்று உறுதியாகியுள்ளது. இதனையடுத்து நாட்டில் கோவிட்-19 தொற்று உறுதியானவர்களின் எண்ணிக்கை 10,663 அதிகரித்துள்ளது. இவற்றுள் 5,738 பேர் வைத்தியசாலைகளில் தங்கி சிகிச்சை பெற்று வருவதோடு குணமடைந்துள்ளவர்களின் மொத்த எண்ணிக்கை 4,905 அதிகரித்துள்ளது. இதேவேளை கொரோனா சந்தேகத்தில் 444 பேர் வைத்திய கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளதுடன் கொரோனா தொற்று காரணமாக 20 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் 11,999 PCR பரிசோதனைகள் நேற்று இடம்பெற்றுள்ளன. கடந்த 9 மாதங்களில் இதுவரை 5,12,735 PCR பரிசோதனைகள் நாட்டில் இடம்பெற்றுள்ளன. குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் பத்திரமுல்லை பிரதான அலுவலகத்திற்கு பொதுமக்கள் வருகை தருவது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. கோவிட்-19 வைரஸ் தொற்று நோய் பரவுவதை தடுக்கும் நடவடிக்கையாக நாளை முதல் மறு அறிவித்தல் வரை குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் பத்திரமுல்லை பிரதான அலுவலகத்திற்கு பொதுமக்கள் வருகை தருவது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய தேவைகளுக்காக அலுவலக வேலை நாட்களில் முற்பகல் 8 மணி முதல் பிற்பகல் 4 மணி வரை 070710106
07071710103 ஆகிய கடவுச்சீட்டுகளுக்கான தொலைபேசி பிரிவு இலக்கங்களும் 0115329233 மற்றும் 0115329235 ஆகிய வெளிநாட்டு தூதரக பிரிவுக்கும் அழைப்பை ஏற்படுத்தி சேவையை பெற முடியும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை கொழும்பு புறக்கோட்டை மெனிங் சந்தையை மறு அறிவித்தல் வரை மூடுவதற்கு தீர்மானித்துள்ளதாக மெனிங் வியாபாரிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது. கொரோனா வைரஸ் குறித்த ஏதேனும் அறிகுறிகள் தென்படுமாயின் வைத்தியசாலைக்கு செல்வதற்கு முன்னர் அழைப்பை ஏற்படுத்தி தகவலை வழங்குமாறு COVID-19 வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்கான தேசிய செயற்பாட்டு மையம் கேட்டுக் கொண்டுள்ளது. அதாவது ஊரடங்கு அமலில் உள்ள வேளைகளில் இவ்வாறு கொரோனா நோய் அறிகுறிகள் தென்படுமாயின் 0117966366 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பு விடுத்து தகவல் வழங்குமாறு குறித்த மையம் கேட்டுக் கொண்டுள்ளது. புத்தள மாவட்டத்தின் கற்பிட்டி கடற்பிரதேசத்தில் சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட சுமார் 3.5 டன் மஞ்சள்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். கடற்படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவல் ஒன்றின் அடிப்படையில் கட்பெட்டி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஏசாலை பிரதேசத்தில் மேற்கொண்ட விசேட சுற்றுவளைப்பின் போது 2045 கிலோகிராம் உலர்ந்த மஞ்சளுடன் சந்தேகத்தின் பேரில் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை உடப்பு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பெரியபாடு கடற்பிரதேசத்தில் கடற்படையினர் மேற்கொண்ட மற்றொரு தேடுதல் நடவடிக்கையின் போது 1600 கிலோகிராம் உலர்ந்த மஞ்சளுடன் 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட உலர்ந்த மஞ்சள் மூடைகள் கிருமி தொற்று நீக்கி தெளித்து மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கட்டுநாயக்க சுங்க திணைக்கள அலுவலகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் கடற்படையினர் தெரிவித்தனர். தனுஷ்கோடி கடல் வழியாக இலங்கைக்கு படகில் கடத்த முயன்ற 2000 கிலோ மஞ்சள் கட்டி அடங்கிய 75 மூடைகளை நடுக்கடலில் வைத்து படகுடன் கியூ பிரிவு போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். படகில் இலங்கைக்கு கடத்துவதற்காக மூட்டை மூட்டையாக மஞ்சள் படகில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்ததை அடுத்து கியூ பிரிவு போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் படகு தங்கச்சி மடத்தை சேர்ந்தது என முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய கடத்தல்காரர்களை தீவிரமாக தேடி வருவதாகவும் விரைவில் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என கியூ பிரிவு போலீசார் தெரிவித்தனர். போதைப்பொருள் வர்த்தகரான பொடிலெசியின் உதவியாளர் ஒருவர் அங்குங்கல பகுதியில் வைத்து போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது குறித்த நபரிடமிருந்து துப்பாக்கி ஒன்று, தொலைபேசி மற்றும் மோட்டார் வாகனங்களின் இலக்க தகடுகள் 2 கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை துப்பாக்கிகளுடன் மேலும் 2 சந்தேக நபர்கள் எட்டியாந்தோட்ட மற்றும் விநாயகபுரம் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். போலியான கடவுச்சீட்டினை பயன்படுத்தி வெளிநாடு செல்ல முயற்சித்த நபர் ஒருவர் போலீஸ் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் மன்னார் பகுதியைச் சேர்ந்த 26 வயதான இளைஞர் என கூறப்பட்டுள்ளது. திட்டமிடப்பட்ட குற்ற செயல்களுடன் தொடர்புடைய அக்மீமன பிந்து என்ற நபர் துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள் சிலவற்றுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் அக்மீமன பகுதியில் வைத்து காலி போலீசாரினால் கைது செய்யப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் ஏற்பட்டுள்ள கடும் வறட்சி காரணமாக குடிநீர் உள்ளிட்ட தேவைகளுக்காக சில பகுதிகளில் மக்கள் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் பூநகரி, பச்சிலைப்பள்ளி, கரைச்சி, கண்டாவளை ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளில் குறித்த பிரச்சினை நிலவுகிறது. மழை வீழ்ச்சி இதுவரை கிடைக்காமையினால் மக்கள் நீர் தேவையை பூர்த்தி செய்வதில் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். கிளிநொச்சி கரைச்சி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட விநாயகபுரம் பகுதியில் நிலத்தடி நீர் வற்றியுள்ளது. அப்பகுதியில் வாழும் 450 குடும்பங்களில் 200 குடும்பங்கள் வரை குடிநீர் உள்ளிட்ட தேவைகளை பூர்த்தி செய்வதில் சிரமங்களை எதிர்கொள்வதாக தெரிவிக்கின்றனர். குறித்த குடியிருப்பின் டயர்கடை சந்தி என கூறப்படும் பகுதியில் 35 அடிக்க மெல் ஆழம் கொண்ட கிணறுகள் வற்றி வறண்டு காணப்படுகின்றன. இதனால் குடிநீர் தேவைக்காக நீண்ட தூரம் செல்ல வேண்டியுள்ளதாகவும் குளிப்பதற்கு அருகிலுள்ள குளத்திற்கு செல்வதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். வீட்டுக்கு இதுக்கு என்னத்துக்கு போனால் பிள்ளைலாம் குளத்துக்கு தானே கொண்டு வர குளிக்க அதில் கொண்டா இருந்தாலும் இப்போ நாங்கள் குளிக்க போய்க்க எல்லாருக்கும் தான் அந்த இது வருத்தம் வந்து அதோட அந்த தண்ணியில் குளிக்கல அது ஒரே பிரெஞ்சல் சேறு மரங்கள் தோட்டம் வச்சு எல்லாம் ஆடு மாடு எல்லா தலையும் கரைச்சி தண்ணி பாடு தான் எங்களுக்கு கஷ்டம். நியாயமான பார்க்காண்டு வச்சு எல்லாம் அழிஞ்சு போய் பிரச்சனை தான் நமக்கு இப்போ வேற ஒரு பிரச்சனையும் ஒன்றும் இல்லை. தண்ணி தாட்டி போனால்
புதிய அரசியல் யாப்பில் மலேக மக்கள் தொடர்பான முன்மொழிவுகளுக்கு குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக மலேக மக்கள் முன்னணியின் தலைவர் வே ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதிய அரசியலாப்பு சம்பந்தமாக எதிர்வருகின்ற நவம்பர் மாதம் 31ஆம் தேதிக்கு இடையிலே தங்களுடைய அபிப்பிராயங்களை அனுப்பும்படி அரசாங்கம் இப்பொழுது தெரிவித்திருக்கின்றது. அதன் அடிப்படையிலே இது புதிதாக அமைக்கப்படவிருக்கின்ற இலங்கையினுடைய அரசியல் அமைப்பு யாப்பிலே மலையக மக்களுடைய பிரச்சனை, பொதுவாக ஒட்டுமொத்தமான சிறுபான்மை மக்களுடைய பிரச்சனை சம்பந்தமாகவும் மலையக மக்கள் முன்னணி ஒரு குழுவை இப்பொழுது நியமித்திருக்கின்றது. அந்த குழுவிலே பேராசிரியர் எங்களுடைய செயலாளர் கௌரவ விஜயச்சந்திரன் அவர்களும் அதே போல திரு லாரன்ஸ் அவர்களும் இந்த குழுவிலே இடம்பெற்று ஏனைய மலையக அமைப்புகளையும் ஒன்று திரட்டி இந்த மலையக மக்களுடைய பிரச்சனை அரசியல் யாப்பிலே எவ்வாறு இடம்பெற வேண்டும் என்பதை வழிநடத்துவதற்கு கொள்கை அளவிலே அவர்களுக்கு கொடுப்பதற்கான நடவடிக்கைகளிலே இவரும் ஈடுபடுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இத்துடன் நமது இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகள் நாளை மதியம் 1 மணிக்கு இடம்பெறும். அதுவரை யூடிவியோடு இணைந்திருங்கள்.